ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 8வது ஊதிய குழுவினுடைய முக்கிய கோரிக்கைகள், கூடுதல் ஓய்வூதியம் முதல் பதவி உயர்வு வரை காத்திருக்கும் அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது 8th பே கமிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பே ஸ்ட்ரக்சர், பேமெண்ட்ஸ் மற்றும் பென்ஷன் பெனிஃபிட் ஆகியவற்றில் திருத்தம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தில் மாற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வூதியத்தை அதிகரிப்பதற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்துவது போன்ற கோரிக்கைகள் குறித்து விவரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது 8வது மத்திய ஊதிய குழுவின் உருவாக்கம் பற்றி கடந்த மாதம் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. தற்போது குழு அமைக்கப்பட்டு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் விரைவில் பார்த்தீங்கன்னா குழு உறுப்பினர்களின் பெயரை அறிவிக்கும் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் அனைவரது கவனமும் பார்த்தீங்கன்னா தற்போது பரிந்துரை விதிமுறைகள் மீது உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மீது இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்திற்குள் இது இறுதி செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் கடிதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பு ஊழியர்கள் தரப்பு வரவிருக்கும் 8வது ஊதிய குழுவிற்கான முன்மொழியப்பட்ட பரிந்துரையை சமர்ப்பித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பணியாளர் தரப்பு செயலாளர் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இறுதி செய்யப்படும் முன் விவரங்களை ஆலோசிக்க ஒரு நிலைக்குழு கூட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊதிய கட்டமைப்புகள், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள் ஆகியவற்றில் திருத்தம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தில் மாற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுப்பது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வூதியத்தை அதிகரிப்பதற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்துவது போன்ற கோரிக்கைகளும் குறித்தும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் உள்ள முக்கிய அம்சங்களை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். அகில இந்திய சேவைகள், பாதுகாப்பு படைகள், துணை இராணுவ படைகள், அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் யூனியன் பிரதேச பணியாளர்கள் உட்பட அனைத்து வகை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய அமைப்பை மறுபரிசீலனை செய்ய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் முன்மொழிந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கு சில சாத்தியமில்லாத ஊதிய அளவுகளை இணைக்க கேட்டுக்கொள்ளப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. MACP அதாவது மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம் திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள TOR பணியில் குறைந்தது 5 பதவி உயர்வுகள் பரிந்துரையை வழங்கியிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு முறையான மற்றும் கண்ணியமான குறைந்தபட்ச ஊதியத்தை குழு தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு TOR குறிப்பிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஊதிய அமைப்பை உருவாக்கும் போது வாழ்க்கை செலவு மற்றும் குடும்ப நுகர்வு முறைகள் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பை வழங்க அகவிலைப்படியை அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் பெரிய ஏற்றம் அதான் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதிய சலுகைகளில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 1, 2004க்கு பிறகு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தின் மாற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுப்பதையும், பணி ஓய்வுக்கு பிறகு 65 வயதுக்கு மேல் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கவும், இதை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்கவும் பரிந்துரைத்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்தவும் பார்த்தீங்கன்னாக்கா பரிந்துரைக்கத்தான் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பணமில்லா மற்றும் தொந்தரவு இல்லாத மருத்துவ சேவைகளை உறுதி செய்யும் CGHS வசதிகளை மேம்படுத்துவதற்கான கோரிக்கைகள் வைக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. முதுகலை பட்டம் வரை குழந்தைகள் கல்வி உதவித்தொகை மற்றும் விருது மானியத்தை நீட்டிக்கவும் பார்த்தீங்கன்னா TOR பரிந்துரைச்சிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. 8வது ஊதிய குழு உறுப்பினர்களை அரசு ஏப்ரல் மாதத்துக்குள் அமைக்கும் என கூறப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த குழு பலவித காரணிகள் அடிப்படையில் வரவை அமைத்து தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. இதில் கூட்டு ஆலோசனை அமைப்பு ஊழியர்கள் தரப்பு டிஓஆர் கோரிக்கைகளிலும் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 8வது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை வந்து அணுக வந்து பரிந்துரைக்கப்படுறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.